டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழக மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் என்ற தலைப்பில் நாளை முதல் இபிஎஸ் சுற்றுப்பயணம். திருச்செந்தூர் ஆலய குடமுழுக்கு விழா, தூத்துக்குடி மாவட்டம் விழா கோலம். கட்சி உறுப்பினர்களை சேர்க்கும் பணியை முடுக்கிவிட்டுள்ளார் நடிகர் விஜய். 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க அறிவுரை. தமிழர்களை, தமிழர்களின் வரலாற்று அடையாளங்களை மறைக்கும் திராவிடர்கள், சீமான் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். கட்சி நிர்வாகிகளுடன் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிவுரைகளை வழங்கினார். திமுக உறுப்பினர்களை சேர்க்கவும், தேர்தல் பரப்புரை செய்யவும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற வியூகத்தை திமுக வகுத்துள்ளது. இந்த பணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அவர் அறிவுரைகளையும் வழங்கினார். தேர்தலையொட்டி இபிஎஸ் நாளை முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நாளை பயணத்தை தொடங்கும் இபிஎஸ் கோவையில் காலையில் மேட்டுப்பாளையம் தொகுதியில் தேக்கம்பட்டி பத்ரகாளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அவர் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். வரும் 21ஆம் தேதி பயணம் மேற்கொள்ளும் அவர் ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று மக்களை சந்திக்கிறார். இந்த பயணத்திற்கு தோழமை கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவினர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு விழா நாளை நடைபெறுவதையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் விழா கோலம் பூண்டுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறுகிறது. இதனையொட்டி பக்தர்கள் வர தொடங்கியுள்ளனர். சிறப்பு பேருந்துகளுக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. சுகாதார வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ட்ரோன்களை பயன்படுத்தி 20 இடங்களிலிருந்து புனித நீர் தெளிக்கப்படுகிறது. உறுப்பினர்களை சேர்க்கும் பணியை விஜய் முடுக்கிவிட்டுள்ள நிலையில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க தலைமை அறிவுறுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை விஜய் தொடங்கியுள்ளார். களப்பணியில் அவர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் கட்சிப் பணிகளை முன்னெடுக்க தலைமை அறிவுரை வழங்கியுள்ளது. தமிழர்களின் வரலாற்றை திராவிடர்கள் விரும்புவதில்லை என்று சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ் தேசியம் பேசி வரும் சீமான் திராவிட கட்சிகளையும் பெரியார் சிந்தனையாளர்களையும் கடுமையாக சாடி வருகிறார். இந்த நிலையில் தமிழர்கள் எப்போதும் பழமை பெருமை பேசுபவர்கள் என்று திராவிடர்கள் குற்றம் சாட்டி வருவதாகவும், ஏனெனில் தமிழர் வரலாற்று பெருமை பேசுவதை திராவிடர்கள் விரும்புவதில்லை என்றும் சீமான் விமர்சித்துள்ளார். வரலாறு என்பது ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் வழித்தடம் என்றும், தமிழரின் அடையாளங்களை மறைத்தால்தான் திராவிடத்தால் அரசியல் செய்ய முடியும் என்று திட்டமிட்டு பரப்புரை செய்வதாகவும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டதாரி ஆசிரியர்களை திமுக அரசு வதை செய்து வருவதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஓராண்டு ஆகியும் பணி நியமன ஆணை வழங்கப்படாததால் திமுக அரசு வதைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். ஒருபுறம் ஆசிரியரின்றி பல பள்ளிகள் இயங்குவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார். மறுபுறம் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளதாக உயர்கல்வித்துறை முடங்கியுள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தலாய் லாமாவின் 90வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்த மத தலைவரான தலாய் லாமாவுக்கு தர்மசாலாவில் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட உலக தலைவர்கள் கலந்து கொண்டனர். விழா மேடையில் அமெரிக்க அதிபர் ஒபாமா உள்ளிட்டோர் காணொலியில் வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமர் மோடியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தலாய் லாமாவுடன் நெருக்கம் காட்டக்கூடாது என்று சீனா எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையிலும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விமான கட்டணம் திடீரென்று கிடுகிடுவென்று உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து மதுரை செல்லும் விமான கட்டணம் 4000 13,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பண்டிகை காலம், விழா காலம் வரும்போது விமான கட்டணங்கள் உயர்த்தப்படுவது வழக்கம். இந்த முறை வார இறுதி நாளுடன் சேர்ந்து முகூர்த்தம் வருவதால் விமான கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் 5 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் 9 மணி செய்திகளில் சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.